இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் 117 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். நிதி மசோதா ஃபினான்ஷியல் பில் தொடர்பான சிறப்பு விதிகளை விவரிக்கிறது. அதாவது அரசின் வருவாய், செலவு மற்றும் வரி விதிப்பு போன்ற முக்கிய நிதி விஷயங்களை மக்களவையும் அரசும் எப்படி நடத்த வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது. நிதி மசோதா முன்மொழிவு பிரசிடென்ட்ஸ் ரெக்கமெண்டேஷன். எந்த ஃபைனான்ஷியல் பில் ஆக இருந்தாலும் அது மக்களவையில் மட்டும் முன்மொழியப்பட வேண்டும், மாநில சபையில் தொடங்க முடியாது. மேலும் இந்த மசோதா மக்களவையில் முன்மொழியப்படும் முன் அதற்கு மாநில தலைவர் பிரசிடென்ட் முன்னதாக அனுமதி ரெக்கமெண்டேஷன் அளிக்க வேண்டும். உதாரணம், அரசு புதிய வரியை விதிக்க விரும்பினால் மக்களவையில் மசோதா கொண்டுவர பிரசிடென்ட் அனுமதி அவசியம். நான் மணி பில் அண்ட் நிதி தொடர்பான பிரிவுகள். சில நேரங்களில் ஒரு மசோதா முழுவதும் நிதி மசோதா அல்ல, ஆனால் அதில் சில பிரிவுகள் நிதி விஷயங்களை கொண்டிருக்கலாம். அந்த சூழலில் அந்த மசோதாவையும் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த வேண்டும். அதற்கும் பிரசிடென்ட்ஸ் ரெக்கமெண்டேஷன் அவசியம். உதாரணம், ஒரு சட்ட மசோதாவில் சில பிரிவுகள் அரசின் வருவாயை பாதிக்கும் விதமாக இருந்தால் அந்த மசோதாவையும் மக்களவையில் மட்டுமே தொடங்க வேண்டும். அப்ரோப்ரியேஷன் பில்ஸ். நிதி ஒதுக்கீடு மசோதா. அப்ரோப்ரியேஷன் பில் அரசு செலவுக்கான ஒதுக்கீடு மசோதா மக்களவையில் நிறைவேறிய பின் அது மாநில சபைக்கு அனுப்பப்படும். மாநில சபைக்கு இதில் திருத்தம் செய்யும் அதிகாரம் இல்லை. அவர்கள் பரிந்துரைகள் ரெக்கமெண்டேஷன்ஸ் மட்டும் வழங்கலாம். மக்களவை அவற்றை ஏற்க வேண்டிய கட்டாயம் இல்லை. மக்களவை தான் இறுதி முடிவை எடுக்கும். உதாரணம், மாநில சபை சில செலவுகளை குறைக்க பரிந்துரை செய்தாலும் மக்களவை அதை ஏற்காமலேயே மசோதாவை நிறைவேற்ற முடியும். இறுதியாக ஆர்டிகிள் 117. நிதி மசோதா எங்கே தொடங்க வேண்டும், யார் அதனை அனுமதி செய்ய வேண்டும் மற்றும் மாநில சபையின் வரம்புகள் என்ன என்பதை தெளிவாக விளக்குகிறது. இதன் மூலம் அரசின் நிதி மேலாண்மை ஒழுங்கும் கட்டுப்பாடும் பெறுகிறது. Like, comment, share and subscribe for other articles of Indian Constitution.